ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2024 இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்குது. ஒரு வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படும். இந்த 2024 வரக்கூடிய இரண்டாவது சந்திர கிரகணம் தான் செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்குது. இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாரும் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சந்திர கிரகணம்னா சூரியன், சந்திரன், பூமி இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனோட ஒளியை சந்திரன் மேலே படாமல் பூமி மறைச்சிக்குது. அதனால தான் சந்திர கிரகணம் ஏற்படுது. இது ஒரு வானியல் நிகழ்வு. இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் 2024 செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:11 தொடங்கி காலை 10:17 முடிவடையுது இந்த கிரகணம். அதாவது காலையில் செப்டம்பர் 18 காலையில் 6:11 தொடங்கி 10:17 வரை இந்த சந்திர கிரகணம் நிகழும். மொத்தம் 4 மணி நேரங்கள் இந்த சந்திர கிரகணமானது நிகழும். இந்த சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் தான் வருது. நிறைய பேர் டவுட் கேட்பீங்க, சந்திர கிரகணம் நைட்டு தானே வரும், என்ன பகலில் வருது அப்படின்னு. போன தடவை சந்திர கிரகணம் நிகழும் போதும் நிறைய பேர் கேட்டீங்க. ஆனால் இந்த தடவையும் சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் தான் வருது. மித்த நாடுகள் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் சந்திர கிரகணம் நைட்டு நேரத்தில் வரும், அவங்களால பார்க்க முடியும். நம்ம இந்தியாவில் சந்திர கிரகணம் பார்க்க முடியாது. ஆனாலும் அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இந்த கிரகணம் நிகழும் போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையில் 6 மணிக்கு தான் கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது, 10 மணிக்கெலாம் முடிஞ்சிருது. ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி ஸ்கேன் எடுக்க போகணும், இல்லை டெலிவரி பெயின் வந்துடுச்சு, ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா தாராளமாக போகலாம். மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும் கிரகண நேரத்தப்போ. நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இருக்கும். அதனால தான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சின்னா தாராளமாக போகலாம், அவாய்ட் பண்ண வேணாம், தாராளமாக போகலாம். அடுத்து என்ன பண்ணக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கத்தி வச்சு காய்கறி கட் பண்ணுறது, பழங்கள் கட் பண்ணுறது, அப்புறம் ஊசி நூல் வச்சு தைக்கிறது, மிஷினில் தைக்கிறது, இதெல்லாம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவு கிரகண நேரத்தப்போ எந்த ஒரு வேலையும் செய்யாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஏன்னா 4 மணி நேரம் தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதுவும் காலையில் தான் வருது. அடுத்து கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியான ஒர்க்கெல்லாம் செய்யக்கூடாது. வெயிட்டு தூக்கக்கூடாது. அப்புறம் வெயிட்டான பொருள் ஏதாவது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அப்புறம் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு டவுட் இருக்கும், கிரகண நேரத்தப்போ சாப்பிட்லாமா, தூங்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, இந்த மாதிரி டவுட் இருக்கும். தாராளமாக எல்லாம் பண்ணலாம். சாப்பிடும்போது ரொம்ப எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்லி, தோசை அது மாதிரிலாம் சாப்பிட்லாம். இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஆனால் நான்வெஜ், அசைவ உணவுகளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் நான்வெஜ் ஐட்டம், அப்புறம் ஆயிலில் பொரிச்ச ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மித்தபடி நீங்கள் சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரேடியேஷன் கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கதிர்வீச்சு அந்த கிரகண நேரத்தப்போ அதிகமாக இருக்கும். அதனால தான்
உங்களுக்கு ஏதாவது போர் அடிச்சிருந்துன்னா வந்து ஏதாவது புக்ஸு, கதை புக்ஸு இது மாதிரிலாம் வந்து ரீட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ் இது மாதிரி நிறைய போடுவேன். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.